பிரான்ஸ் அரசாங்கம் தனது சமூக நலத்திட்டங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. அதற்கமைய தற்போது தனித்தனியாக வழங்கப்பட்டு வரும் 3 முக்கியமான நிதியுதவிகளை ஒன்றிணைத்து ஒற்றை சமூக நிதியுதவி என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. இதற்கான சட்ட வரைவு தற்போது பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த புதிய மாற்றத்தின் கீழ் தற்போது வழங்கப்பட்டு வரும் RSC என்ற அடிப்படை வருமான உதவி, வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை மற்றும் வீட்டு வாடகை உதவி ஆகிய 3 ஒரே தொகையாக ஒருங்கிணைக்கப்படும். இதன் மூலம் பொதுமக்களுக்கு வெவ்வேறு உதவிகளுக்கு தனித்தனியாக விண்ணப்பிக்கும் சிரமம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் முக்கியமான 3 காரணங்கள் உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. முதலாவதாக, விண்ணப்ப முறைகளை எளிதாக்குவது; இரண்டாவதாக, கணக்கீட்டு தவறுகளை தவிர்ப்பது; மூன்றாவதாக, தகுதியிருந்தும் விண்ணப்பிக்க தெரியாமல் உதவித்தொகை பெறாதவர்களுக்கு இந்த சலுகைகளை சென்றடைவு செய்வதாகும். இந்த திட்டம் வறுமையை ஒழிப்பதற்கும் மக்கள் மீண்டும் வேலைக்கு செல்வதை ஊக்குவிப்பதற்கும் உதவும் என்று தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வேலைக்கு செல்லும் போது வருமானம் அதிகரிப்பதால் சமூக உதவிகள் திடீரென நிறுத்தப்படுவதை தடுத்து படிப்படியான மாற்றத்தை உறுதி செய்ய இது வழிவகுக்கும் என அரசு நம்புகிறது. எனினும் இந்த மாற்றத்தினால் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கிடைக்கும் ஒட்டுமொத்த தொகை குறைந்துவிடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. சில அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் இந்த ஒருங்கிணைப்பு என்பது உதவித்தொகையாக குறைப்பதற்கான வழியாக மாறிவிடக்கூடாது என்றும், மிகவும் நலிந்த பிரிவினருக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றன.